வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட சீசன் 2 வந்து வரப்போகுது. அண்ட் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு see a war between 2 கிரேட் ஹவுசஸ். எஸ், டார்கேரியன்ஸ் தான். பட் ஒரு மிகப்பெரிய சிவில் வார் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிவில் வாரில் வந்து 2 ஃபேக்ஷன் இருக்காங்க. 2 பேருக்கு வந்து 2 கிளைம். இந்த 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறது நம்ம அயன் த்ரோனுக்காக தான். ஸோ ஒரு பக்கம் நம்ம கிரீன்ஸ் அண்ட் ஒரு பக்கம் நம்ம பிளாக்ஸ். ஸோ இந்த கிரீன்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தான் அந்த இந்த அயன் த்ரோன். ஏன்னா நம்ம விசேரிஸோட பையன் நம்ம ஏகான் டூ டார்கேரியன். அந்த பையங்களுக்கு தான் அந்த நம்ம அயன் த்ரோன் வந்து போகும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ரேனியா வந்து ஒரு பொண்ணு. ஸோ பொண்ணுலாம் வந்து அயன் த்ரோனில் உட்காரக்கூடாது. ஸோ அதான் வந்து அவங்களோட கிளைம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக்ஸ் பக்கம் வந்தோம்னா, பிளாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விசரிஸ் வந்து நம்ம ரேனியா தான் வந்து ஹேரா வந்து அறிவிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ சக்சஷன் வந்து இவங்களுக்கு தான் போகும்னு சொல்லியிருப்பாங்க. அயன் த்ரோன் வந்து இவங்களுக்கு தான், நம்ம விசரிஸ் செத்ததுக்கப்புறம் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம அலிசன் ஹைட்டவர், குயின் அலிசன் ஹைட்டவர் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, ஏகானை வந்து கிங்காக வச்சிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. அண்ட் இவங்க தான் என்னதான் வந்து நம்ம ரேனியோட சன்ஸ் வந்து வெலேரியானோட சன்ஸ் இல்லைனாலுமே, பராத்தியோட பிளட் இருந்தாலுமே, அவங்களோட கிளைம் வந்து உண்மையான கிளைம் தான். பிகாஸ் நம்ம விசரிஸ் வந்து ரேனியாவோட சன்ஸ் வந்து நம்ம ஆட்சி செய்ய போகிறதுன்னு சொல்லல. நம்ம ரேனியா தான் வந்து ஆட்சி செய்ய போகிறாங்க. ஸோ நம்ம ரேனியா வந்து விசரிஸோட பியூர் பிளட் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டர். ஸோ நம்ம விசரிஸ் வந்து எல்லா ஹவுசஸையும் கூப்பிட்டு அவங்களோட அலிஜென்ஸ் கேட்டிருப்பாரு. ஸோ நான் வந்து என்னோட பொண்ணை தான் வந்து ஃபியூச்சரில் வந்து மிகப்பெரிய ஒரு லீடர் ஆக போகிறேன். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சரில் அவங்க தான் அயன் த்ரோனில் உட்கார போகிறாங்க. நீங்கள் உங்களோட அலிஜென்ஸ் வந்து ஸ்வார் பண்ணீங்களான்னு அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஹவுஸ்மே வந்து ஃபியூச்சரில் வந்து ரிவால்ட்டோ இல்லை வந்து சிவில் வாரோ நடக்காமல் இருக்கிறது தான். பட் அது பண்ணியுமே வந்து இங்கே நம்ம கிரீன்ஸ் வந்து நம்ம ரேனியாவுக்கு போகக்கூடிய நம்ம அயன் த்ரோன் வந்து திருடிட்டாங்கன்னு சொல்லி வந்து இங்கே கிளைம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைம் இருக்குன்னே வச்சுப்போமே. ஸோ இந்த இடத்துல மற்ற ஹவுசஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு எத்தனை ஹவுசஸ் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி எந்தெந்த ஹவுசஸ் வந்து யார் யாரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ட் எந்த ஹவுசஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரீன்ஸ் பற்றி பார்ப்போமா, இல்லை பிளாக்ஸ் பற்றி பார்ப்போமா? ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம கிரீன்ஸ் பற்றியுமே பார்ப்போம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏகப்பட்ட சப்போர்ட் இருப்பாங்க. பிகாஸ் கிரீன்ஸ் தான் வந்து இப்போதைக்கு அயன் த்ரோன் இருக்குது. அவங்கள்ட்ட தான் வந்து க்ரவுன் இருக்குது. ஸோ க்ரவுன் இருக்கிறனால வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து நம்ம ஹைட்டவர், ஹவுஸ் ஹைட்டவர் வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம அலிசன் ஹைட்டவர் தான் வந்து குயின். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஏகான் டூ டார்கேரியன் தன்னோட ஓன் பிளட் இருக்கிறவங்க, ஹைட் ஒரு பாதி ஹைட் அவர் கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கா. நம்ம ஓட்டோ ஹைட் அவர் தான் நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங். ஸோ அதனால வந்து அவருமே நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் கிரீனுக்கு வந்து பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஹவுசஸுமே வந்து பணக்கார ஹவுசஸ் தான். ஸோ இன்னொரு மிகப்பெரிய ஆலிஸ் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹவுஸ் லானிஸ்டர். ஸோ நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் பற்றி எல்லாருக்குமே கேம் ஆஃப் த்ரோன்ஸே தெரிஞ்சிருக்கும். ஸோ லானிஸ்டர் வில் ஆல்வேஸ் ரீபேஸ் ஹிஸ் டெப்ட். அதே மாதிரி வந்து லானிஸ்டருக்கு வந்து எங்கே யார்கிட்ட அதிகமாக பவர் இருக்கோ அந்த சைடு தான் வந்து அவங்க வந்து அவங்களோட பிளேட்ஸ் அண்ட் அவங்களோட பெட்ஸ் வந்து கட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போதைக்கு அதிக பவர் இருக்கிறது அண்ட் ஆல்சோ இம்பீரியல் ஆர்மி அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா கேபிட்டல் ஆர்மி இருக்கிறது எல்லாமே வந்து இவங்கள்ட்ட தான், நம்ம கிரீன்ஸ் தான். ஸோ நம்ம பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ரிவால்ட்டோ இல்லை வந்து ஒரு ரிபல் மாதிரி தான். ஸோ அதனால வந்து நம்ம லானிஸ்டருமே நம்ம கிரீன்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ கிரீன்ஸ்க்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. கிரீன்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஆர்மி இருக்குது அண்ட் ஆல்சோ பணமும் இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரெஷரி வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ மாஸ்டர் ஆஃப் காயின், மாஸ்டர் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து இந்த எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம சிட்டி லேண்டிங் அண்ட் ஆல்சோ நம்ம கிங்ஸ் லேண்டிங் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. அண்ட் கிங்ஸ் லேண்டிங்கோட சோல்ஜர்ஸ் கூட அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹைட் டவருமே வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஹவுஸ் தான். எஸ், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹவுஸ். ஸோ அவங்கள்ட்டையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆலிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பிளாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு கிங்கோட பொசிஷன்லையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சனோட பொசிஷனில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ ஒருத்தவங்க கிங்காக இருக்கான். ஸோ இன்னொருத்தவங்க வந்து அந்த கிங்கை ஓவர் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஃபுல் கிளைம் இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு ரிபல் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் நம்ம பிளாக்ஸ் வந்து அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிளாக்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம பிளாக்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹவுஸ் வெலேரியான். ஸோ ஹவுஸ் வெலேரியான் தான் வந்து கரண்ட் ரிச்சஸ்ட் நான் சொல்லுவேன். எஸ், நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் கிடையாது, நம்ம ஹவுஸ் ஹைட்டவர் கிடையாது. ஏன் ஹவுஸ் லானிஸ்டர் வந்து ரிச்சஸ்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அவங்க தான் ரிச்சஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் வெலேரியான் வந்து
ஷிப் ட்ரேடிங்கில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுங்க. அண்ட் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் ட்ரேடிங் மார்க்கெட் வந்து ஒரு 100% இருக்குன்னு வச்சுப்போமே. ஹவுஸ் வெலேரியன்ட்ட மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60-70% வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டயே அந்த ஷிப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்க மூலியமா தான் ட்ரேட் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி. பட் நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் நம்ம ஹவுஸ் டைவின் லானிஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் சரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுனாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கோல்டு இருந்துச்சு. அந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளீட்டிங் ரிசோர்ஸ் தான். ஸோ நீங்க கோல்டு எடுக்க எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்காது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இருக்கும். என்ன அந்த கண்ட்ரில இருக்கோ, இல்ல எந்த அளவுக்கு அந்த ரீஜியன்ஸ்ல இருக்கோ, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லானிஸ்டர், டைவின் லானிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்ல வரும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்குனாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஹவுஸஸுமே அழிஞ்சுட்டு அண்ட் நம்ம ஹவுஸ் வெலேரியான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து இருக்காது. உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அந்த ஒரு ஷிப் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து சில ஹவுஸஸ்க்கு வந்து பிரிஞ்சு போச்சு. அண்ட் அதில வந்து லானிஸ்போர்ட் ஸோ நம்ம மிகப்பெரிய லானிஸ்டரோட ஐ மீன் நம்ம ஷிப் டாக்யார்ட்ல வந்து அந்த அந்த ஒரு ட்ரேட வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கரண்ட் டைம் லைன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் ஒரு 30% ஆஃப் த சீ ட்ரேட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து செம்ம ரிச்சஸ்ட்டா இருந்தாங்க. பட் இங்க வந்து செகண்ட் ரிச்சஸ்ட் தான். ஸோ நம்ம ஹவுஸ் வெலேரியனுக்கு அடுத்து அண்ட் பிளாக்ஸ்க்கு வந்து அடுத்து சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஹவுஸ் டார்க் அண்ட் ஹவுஸ் ஆரன். எஸ் இந்த 2 பேருமே வந்து நம்ப போருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. பட் சப்போர்ட் வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். எஸ் நம்ம ஹவுஸ் டார்க்ல வந்து நம்ம கிரெகன் ஸ்டார்க் பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்பேன். பட் நம்ம ஹவுஸ் ஆரனுமே வந்து உள்ள வரப்போறாங்க. ஸோ நம்ம ஹவுஸ் டார்க் அண்ட் ஹவுஸ் ஆரன் இந்த 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் ஹவுஸஸ்ன்னு கூட சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹவுஸஸ் விச் ஹேவ் லைக் லாட் ஆஃப் மென். இல்ல ஒரு மிகப்பெரிய வாரியர்ஸ் இருக்கிற ஹவுஸா இருக்கும். அண்ட் அது மட்டும் வந்து மிகப்பெரிய ஒரு சோல்ஜர்ஸ் நெறைய பேர வந்து கேதர் பண்ணக்கூடிய ஹவுஸஸுமே இந்த 2 ஹவுஸஸ் தான். ஸோ நம்ம பிளாக்ஸ்க்கு வந்து அந்த மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு இந்த ஒரு டைம்லையும் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து வேற ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இன்னுமே இருக்கு. ஸோ நான் இந்த 2 நான் அதிகமான நீங்க பார்க்கக்கூடிய சப்போர்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் நம்ம கிரீன்ஸ்க்கு வந்து இன்னும் நெறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெராத்தியன்ஸ் வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம ரெட் வைன்ஸ், நம்ம பிராக்கன், ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ நம்ம வைல்ட் அண்ட் ஆல்சோ நம்ம லானிஸ்டர் அண்ட் லேஃபோர்ட். என்னதான் ஸ்ட்ராங் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராங் வந்து அந்த அலிகேஷன்ஸ் ஐ மீன் நம்ம ரேனியாக்கும் நம்ம ஸ்ட்ராங்க்கும் வந்து பொறந்தவங்க தான் நம்ம ஜெசரிஸ்ன்னு சொல்லி வந்து அந்த கிளைம்ஸ்லாம் வந்து அவங்க இது ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம டீம் கிரீன்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம பிளாக்ஸ்க்கு வந்து இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானவங்க கிடையாது. ஸோ நம்ம ஹவுஸ் வெலேரியன், ஹவுஸ் ஆரன் இருப்பாங்க. ஸ்டார்க்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வெளில வருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு பவர் கிளாஷ்ன்னு கூட சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஹவுஸ் சொல்லும்போது நம்ம செல்டிகார். ஸோ செல்டிகார் வந்து வெலேரியோட சப் பிரான்ச் மாரி தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப லாயல்டி காமிச்சது இந்த 2 ஹவுஸஸ் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ நம்ம டார்கெரியன்ஸ் வந்து வார்க்கு ரெடி ஆயிட்டாங்க. அண்ட் அந்த வார்க்கு ரெடி ஆகும்போது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஹவுஸஸ் எல்லாமே நம்ம கிரீன் சைட்ல தான் இருக்க போறாங்க. ஸோ கிரீன்ஸ் இருக்கும்போது ஏன் நம்ப கிரீன்ஸ்க்கு வந்து அதிக கிளைம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அ எப்புட்ன்னா ராபர்ட் பெராத்தியன் வந்து நம்ம வார் பார்த்துருப்பீங்க. ராபர்ட் பெராத்தியனோட ஒரு ரிபெலியன். ஸோ ராபர்ட்ஸ் ரிபெலியன் பார்க்கும்போது, அவருமே நம்ப லானிஸ்டர்ஸ் வந்து என்னதான் ஐ மீன் டார்கெரியன்ஸ் வந்து மேட் கிங்னால என்னதான் கொடுமை எல்லாருமே பண்ணாலுமே, கிங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த உண்மையான விஷயம். ஸோ யார் அயர்ன் த்ரோன்ல உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் முக்கியம். ஏன்னா அயர்ன் த்ரோன்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு பணத்துக்கு ஆக்சஸ் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆர்மி வந்து கேதர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீங்களே ஒரு பெட் பிளேஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ யார் மேல நீங்க அதிகமான காயின்ஸ் வைப்பீங்க? யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எல்லா லார்ட்ஸுமே வந்து ஹெல்ப்ஃபுல்ன்னு பார்ப்பாங்க. டார்கேரியன்ஸ் ஐ மீன் நீங்க ஆல்ரெடி அயர்ன் த்ரோன்ல உட்கார்ந்திருக்க டார்கேரியன்ஸ் பணம் இருக்கு, ஹைட்டவோட சப்போர்ட் இருக்கு, லானிஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம வெலேரியான்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம டார்கெரியன்ஸ் என்னதான் அந்த கிளைம் வந்து இந்த ஒரு ரெய்னியோட சன்ஸ் மேல இருக்கிற கிளைம் வந்து உண்மையா ஃபேக்கான்னு தெரியலனாலுமே, அது ஒரு கெட்ட பேர் ஆயிட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம ரெய்னியா வந்து ஒரு வுமன். ஸோ இந்த டைம்லைன்ல அந்த வுமன் வந்து ஒரு அயர்ன் த்ரோன் மேல வந்து உட்காருங்கிறது ஒரு ஃபர்பிடன் திங் மாரி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மென்மே வந்து மோஸ்ட்லி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க எல்லா லார்ட்ஸுமே. ஈவன் தோ தே ஸ்வேர்ட் அலிஜியன்ஸ் டூ நம்ம ரேனியா. ஐ மீன் நம்ம விசரிஸ் இருக்கும்போது பண்ணதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டான்ஸ் ஆஃப் தி டிராகன் நடக்கிறதுக்கு ஸ்டேஜ் வந்து செட் ஆயிட்டு. ஸோ இனிமேல் நம்ம டான்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து எத்தனை சீசன் வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த சீசன் 2 நம்ம 8 எபிசோட்ஸ் சொல்ல போயிருக்காங்க. ஸோ இந்த 8 எபிசோட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும்.
நீங்க உண்மையான வார் வந்து இப்பயே ஸ்டார்ட் ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு குட்டி, குட்டி பேட்டில்ஸ் பார்ப்பீங்க. பட் மிகப்பெரிய வார்லாம் நீங்க வந்து சீசன் 3லயோ, சீசன் 4ல தான் பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீரிஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு குட்டியான ஸ்டோரி தான். டான்ஸ் ஆஃப் த டிராகன் ரொம்ப, ரொம்ப குட்டி. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ விட கிடையாது. அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 5 to 6 சீசன்ஸ் தான் அது கரெக்ட்டா இருக்கும். 8 எபிசோட்ஸ்ன்னு வச்சா. ஸோ அதுக்கு மேல கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ரப்பர் பேண்ட் மாரி ஸ்ட்ரெச் பண்ண மாரி ஆயிடும். ஸோ நீங்க என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஸோ உங்க ஹவுஸஸ் கேதர் பண்ணி, உங்க பேனர்ஸ ரைஸ் பண்ணி யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.